மகிழ்ச்சியே இல்ல, சந்தோஷமே இல்ல. காட்டுக்குள்ள போனா ஒரு குதிரை வேகமா ஓடிட்டு இருந்தது. குதிரைகிட்ட போய் கேட்டா எது மகிழ்ச்சினா, வேகமா ஓடுறதுதான் மகிழ்ச்சின்னது. வேகமா ஓடி பார்த்தான், சந்தோஷம் வரல. சிங்கத்துக்கிட்ட போய் கேட்டான், வேட்டையாடுப்பா அதுதான் மகிழ்ச்சின்னு. இவன் பலம் கொண்ட மட்டும் எதையெல்லாம் வேட்டையாட முடியுமோ அதையெல்லாம் வேட்டையாடினான். ஆனா மகிழ்ச்சி வரல. ஒரு குயில் பாட்டு பாடிட்டு இருந்தது. பாட்டு பாடுவது மகிழ்ச்சியான்னு சத்தம் போட்டு பாடி பார்த்தான், சந்தோஷம் வரல. ஒரு கரடி தூங்கிட்டு இருந்தது. தூங்குவதுதான் மகிழ்ச்சியான்னு தூங்கி பார்த்தான், சந்தோஷம் வரல. எதுதாண்டா மகிழ்ச்சி, எதுதாண்டா சந்தோஷம் தேடிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அங்க அழுதுட்டு இருந்தது. ஏண்டா தங்க அலறான்னு கேட்டான். நான் மந்தையோட வந்துட்டு இருந்தேன், எங்க அம்மாவோட வந்துட்டு இருந்தேன், எங்க அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், எங்க அம்மா கிட்ட சேரணும்னு அந்த ஆட்டுக்குட்டி அழுதுட்டு இருந்தது. உடனே அந்த மனிதன் அந்த தாய் ஆடை தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தை ஆடை சென்று ஒப்படைத்தான். அந்த தாயும் குழந்தையும் சேர்ந்து அந்த அன்பை பொழியக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காட்சியை பார்த்தாங்க. அப்போதுதான் அந்த மனிதனுக்கு புரிந்தது, மகிழ்ச்சி என்பது பிறருக்கு உதவுவதில் தான் இருக்கிறது என்று. வேகமாக ஓடுவதும் வேட்டையாடுவதும் தூங்குவதும் மிருகங்களுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம். மனிதனுக்கு பிறருக்கு உதவுவதுதான் மகிழ்ச்சி.